கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களில் பல்லாயிரக்கணக்கான மக்களின் மகத்தான வரவேற்புக்கிடையே அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தீவிர தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். தமிழக மக்கள் ஆதரிக்கும் மாபெரும் இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் என அவர் தெரிவித்துள்ளார். கழகத்தின் வெற்றி சின்னமாம் பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்க கோரி கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்று திரு டிடிவி தினகரன் கழக வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டினார். கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட சூளகிரி பகுதிக்கு வருகை தந்த திரு டிடிவி தினகரனுக்கு கழக தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல்லாயிரக்கணக்கில் திரண்டிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றிய திரு டிடிவி தினகரன், தமிழகத்திற்கு துரோகம் இழைத்து வரும் மக்கள் விரோத மத்திய மாநில அரசுகளை முடிவுக்கு கொண்டு வர கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கணேசகுமாருக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதனைத் தொடர்ந்து ஓசூர் எம்ஜிஆர் சிலை அருகே எழுச்சியுரையாற்றிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன், ஓசூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு வ. புகழேந்திக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ள வாக்குறுதிகளை பட்டியலிட்டு ஆதரவு திரட்டினார். கிருஷ்ணகிரியில் பிரச்சாரம் மேற்கொண்ட திரு டிடிவி தினகரன் 40 நாடாளுமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் மற்றும் 19 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக வேட்பாளர்கள் அமோக வெற்றி பெற்று மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சி மாற்றத்திற்கு வித்திடுவார்கள் என உறுதிபட தெரிவித்தார். 59 பேர்கள் தான் 40 பாராளுமன்ற தொகுதியிலும் 19 சட்டமன்ற தொகுதிகளிலும், குறிப்பாக தமிழகத்திலே 39 பாராளுமன்ற தொகுதிகளிலும் 18 சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகின்ற இந்த சுயேட்சைகள் தான் அம்மாவின் பரிசு பெட்டியிலே போட்டியிடுகின்ற இந்த வேட்பாளர்கள் தான் தமிழகத்திலே ஆட்சி மாற்றத்தை உருவாக்க இருக்கிறார்கள். இந்தியாவின் பிரதமரை தீர்மானிக்க இருக்கிறார்கள். காவேரிப்பட்டினம், பாலக்கோடு, பாப்பாரப்பட்டி, பெண்ணகரம், தருமபுரி உள்ளிட்ட இடங்களிலும் திரு டிடிவி தினகரன் எழுச்சியுரையாற்றி கழக வேட்பாளர்களுக்கு பரிசு பெட்டகம் சின்னத்தில் வாக்களிக்குமாறு பிரச்சாரம் செய்தார். இதனைத் தொடர்ந்து இண்டூர் பேருந்து நிலையம் அருகே திரண்டிருந்த பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், மக்கள் விரும்பாத துரோக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தருமபுரி மக்களவை தொகுதியில் கழகம் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் திரு பழனியப்பன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் திரு டி.கே. ராஜேந்திரன் ஆகியோருக்கு ஆதரவாக தருமபுரி டவுன் பகுதியில் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். புதிய மாற்றத்தை உருவாக்க நீங்கள் அம்மா மக்கள் அதைத் தொடர்ந்து செட்டிக்கரை மற்றும் ஒடசல்பட்டி கூட்ரோடு பகுதியில் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு பழனியப்பன் மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு டி.கே. ராஜேந்திரன் ஆகியோருக்கு ஆதரவாக பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு திரு டிடிவி தினகரன் வாக்கு சேகரித்தார். பின்னர் மொரப்பூர் பகுதியில் அரூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் கழக வேட்பாளர் திரு முருகனை ஆதரித்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் பரிசு பெட்டகம் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தமிழகத்தின் வெற்றி சின்னமாக நீங்கள் உருவாக்கிட வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டு, அரூர் சட்டமன்ற தொகுதியின் தேவைகளை நமது முருகன் அவர்கள் என்னிடம் கொடுத்திருக்கிறார்கள். அவற்றை எல்லாம் நிச்சயம் நிறைவேற்றத் தருவோம். 1000 ஏக்கர் விவசாய நிலங்கள் பயன்பெறும் வரையில் சனாக்கால் திட்டத்தையும், சிலம்பை மற்றும் ஆவலூர் பகுதியில் நீர்த்தேக்க அணை கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். நிர்வாக வசதிக்காக அரூர் ஊராட்சி ஒன்றியத்தை 2ஆக பிரித்து நீர்த்தமிழையை தலைவருமாக கொண்டு புதிய ஊராட்சி ஒன்றியம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி, உங்களது சின்னம் பரிசு பெட்டகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.